கைஸ் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க இஃப் இந்த வீடியோ உங்களை ஹர்ட் பண்ணியிருந்துச்சுன்னா. நான் ரீசெண்டாக ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்காக ஒரு அவேர்னஸ் வீடியோவை கிரியேட் பண்ணி லான்ச் பண்ணியிருந்தேன். ஆனால் அது வரைக்கும் எனக்கு தெரியாது ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்காக இத்தனை பேர் உயிராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நான் இப்போ சொல்ல போகிற இந்த விஷயம் நம்ம யாராலையுமே அக்செப்டே பண்ணிக்க முடியாது. விழுப்புரம் மாவட்டம் பெரிய முதலியார் சாலையில் 5 குட்டி நாயும் ஒரு அம்மா நாயும் தெருவோரமாக பால் கொடுத்துட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு சைக்கோ அந்த அம்மா நாயை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அதை கொடுமைப்படுத்தி அது கழுத்துல ஒரு கயிறை இறுக்கமாக கட்டி தொங்க விட்டு கொலை பண்ணியிருக்காங்க இந்த கல்பிரட். எந்த தப்பும் பண்ணாத அந்த அம்மா நாய் தன்னோட 5 குட்டி அங்கே இருக்குன்றது காரணத்துக்காக அங்கேயே நின்று அதோட கழுத்தை இறுக்கி கட்டி தொங்க விடுற வர அங்கேயே இருந்திருக்கு. இவ்வளோ சைக்கோத்தனமான இந்த கொலையா பண்ணவங்களை வெளியே விட்டா மனுஷங்களை எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இன்னொரு பிராணியை தான் இப்படி சித்திரவதை பண்ண மாட்டானா? BNS செக்ஷன் 325 இந்த மாதிரி உயிர்களை கொன்னாலோ கொடுமைப்படுத்தினாலோ இல்லைனா பாய்சன் கொடுத்தாலோ 5 வருஷம் வரை தண்டனை இருக்கு. நான் இந்த விஷயத்த சும்மா விட போறது இல்லை. ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்னை ஃபாலோ பண்ணுங்கன்னா நான் கேட்க மாட்டேன். இந்த விஷயத்தை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க. இந்த விஷயம் ரீச் ஆனா மட்டும்தான் இதுக்கான ஆக்ஷனை எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க.